ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப். டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். டேய் வாடா செல்லம். வா வா வா. நம்ம ஆள் இன்னைக்கு பார்த்துடலாமா? ஓகே போலாமா? இருடா மாமா வரேன். டைம் ஆகுது. ஆஃபீஸுக்கு ஃபோன் போட்டு சொல்லிவிடுவோமா? ரிங் போயிட்டே இருக்கு, எடுக்கவே மாட்றான். என்ன ப்ரோ இங்கே நிற்கிறீங்க? ஃப்ரெண்டு வரேன்னு சொன்னான் ப்ரோ, அதான் நிற்கிறேன். ஏங்க எதுக்கு நிற்கிறாங்கன்னு தெரியாதா? வாங்க போகலாம். நல்லா இருக்கேளா? நல்லா இருக்கேன்ப்பா. பிள்ளையாரப்பா, நான் நினச்ச காரியெல்லாம் நல்லபடியாக நடக்கணும். பகவானை சேமிச்சுக்குங்கோ, எல்லாம் நல்லபடியாக நடக்கும், சேமமாக இருக்கும், கவலைப்படாதீங்கோ. அவர் வேற ஏந்திரிச்சிருவார், சீக்கிரமாக போகணும். நல்ல வேலை வந்துட்டீங்க. பிள்ளையாரப்பா, நீ தான் என்னை காப்பாற்றணும். பிள்ளையாரப்பா, நான் நினச்சது நல்லபடியாக நடந்துச்சுன்னா நான் உனக்கு கட்டாயம் 108 தேங்காய் உடைக்கிறேன். வந்த வேலை முடிஞ்சது, போகலாம். என்ன ஆச்சு? இன்னும் வரல. இவர் டீ காஃபி எல்லாம் வீட்டுக்குள்ளே குடிக்க மாட்டாரோ? யாரா அவன்? நம்மளை நோட் பண்ணிகிட்டே இருக்கானோ? ஆளும் ட்ரெஸ்ஸும் இல்லை, மண்டையை பாரு, புறா கொண்ட தலை. இவன் எப்போ பார்த்தாலும் நம்மளையே நோட் பண்ணுற மாதிரி இருக்கே. என்னவா இருக்கும்? வந்து வச்சுக்கிறோம் ஒன்று. அழகு, நான் கிளம்புறேன். இருங்க, லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுறேன். என்னங்க, சாக்ஸ் போடலையா? இருங்க, நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். சாக்ஸை கூட நான் தான் போட்டு வந்தேன். ஒரு நிமிஷம் நில்லுங்க மாமா. இப்பதான் அழகா இருக்கீங்க. பை, நான் வரேன்டா.
மாமா இந்த கூத்த பார்த்தீங்களா? அன்னாட இவர் வேலைக்கு போறாரு. இந்த பொம்பளை யாரோ ஒருத்தவங்க கூட பேசி பாவம் இந்த மனுஷன் ஒன்றும் கண்டுக்க மாட்டார். கொண்டாட்டியை விட்டு வேலை வேலைன்னு போறாரு. இந்த பொம்பளை ஒருத்தங்கிட்ட பேசினுக்குது. உலகம் எப்படி இருக்குது பாத்தியா? மாமா மாமா என்னம்மா? கண்ணாடியை மறந்துட்டீங்க. சரி பாய். ம். சரி பார்த்து பத்திரமா இரு. பாய். சாப்பிட்டாச்சா? அழகா Bye. இருக்கல. பாய். நான் இந்த பக்கம் போயிட்டு இருக்கேன், அவன் அந்த பக்கம் யாரை பார்த்துட்டு இருக்கா? என்னமோ இப்போ வரவா? ஒண்ணுமே புரியலையே. சரி. என்ன நடக்குது இங்க? இவ என்னதான் பண்ணிட்டு இருக்கா? ஒண்ணுமே புரியலையே நமக்கு. என்னத்த சொல்ல? என்னங்க அதுக்குள்ள ஆஃபீஸ்ல இருந்து வந்துட்டீங்க? ஓ, வலை ஊசை கலகல ஓடுதோ? அப்படியெல்லாம் டயர்டா இருக்கீங்களா? ரொம்ப வேர்க்குது. என்னாச்சுங்க மாமா, ஆஃபீஸில் ஏதாவது பிரச்சனையா? சீக்கிரமாக வந்துட்டீங்க. சாப்பாடு அப்படியே இருக்கு. ஆஃபீஸில் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டீங்களா? ஏன்னா உங்க அப்பா தானே கேண்டீன் வச்சிருக்கேன், அதான் நிறைய ஸ்நாக்ஸ் கொடுத்தான், வயிறு நிறைய சாப்பிட்டேன். நீங்கள் ரொம்ப கோவமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் டீ போட்டு எடுத்துகிட்டு வரவா? நில்லு, டீலாம் எனக்கு வேண்டாம், நான் கிளம்புறேன். எங்கே போகிறீங்க? எங்கே போகிறேன்? மேலே போய் தூங்க தான் போகிறேன். என்னாச்சு இந்த மனுஷனுக்கு? காலையில் நல்லா தானே ஆஃபீஸ் போனார். என்னது இந்த மனுஷன் ட்ரெஸ்ஸை கூட மாற்றாமல் படுத்துட்ருக்காரு? என்ன மாமா, தூங்கும் போது கூட ஸ்டைலாக தான் தூங்குவார். சாப்பிடவும் இல்லை, டீயும் வேணான்ட்டீங்க. என்னதான் பிரச்சனை? என்ன மாமா கோவமாக இருக்கீங்க? சரி, நான் போகிறேன், ரெஸ்ட் எடுங்க. நான் ரெஸ்ட் எடுக்கிறேன், இவன் கிளம்பி ரெடியாக இருக்காளே. காலையில் கிளம்பி இருன்னு சொன்னோம், அதனால் கிளம்பியிருப்பாளோ? இல்லை, நமக்காக இல்லை, யாருக்காகவோ கிளம்பி இருக்கா. யாருந்தான் பார்க்கணும், பார்த்துருவோம். கிளம்பிட்டாளா? என்னதான் நடக்குது? ஒன்றுமே புரியல. பசி வேற எடுக்குது. டீ கேட்போமா? வேண்டாம், அன்னைக்கே டீயை கேட்டோம், மேலே ஊற்றி விட்டு போயிட்டா. ஆமாம், அன்னைக்கு கீழே இருந்து தானே மேலே வந்தா. என்னதான் நடக்குது? ஒன்றுமே புரியல. பார்ப்போம்.
மா பால். ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆ, ஆ, ஆ. என்னடி நடக்குதுங்க? ஆ? என்ன நடக்குதுங்க? ஏன் இப்போ காட்டு மிராண்டித்தனமாக அடிக்கிறீங்க? அதுக்கு என்ன அடிக்கிறீங்க இப்போ? ஏண்டி நானும் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கேன். நீ என்னமோ டாட்டா காமிக்கிறதும் காலையில் மாலையில் அவனை பார்க்குறதும். ஏண்டி காலையில் போயிட்டு மாலையில் தான் வரேன். எங்கே போகிற? என்னடி பண்ணுற? யாருக்கு தெரியுது? என்ன சொல்றீங்க நீங்க? எனக்கு நெஞ்ச வெடிச்சிரும் போல இருக்கு. ஏய், அதான் அப்பயே சொல்லியிருக்காங்கடி, தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. இங்க பாருங்க, என்னை பத்தி முட்டாள்தனமா பேசாத. யாடி முட்டாத்தனமா பேசுறது? எதுக்கு எங்க அம்மா வெளுக்குறீங்க? உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டேன். ஏய், என்னடி வாய் ஓவரா பேசுற? ஆ? என்னடி பேசுற நீ? என்ன பேசுற நீ? போனை எடுத்து உங்க அம்மாக்கு போனை போட்டு உடனே உனது கூட்டு போக சொல்லு. போனை எடுமா. சீ. தூ, மானம் கெட்டவன். இவளாம் ஒரு மனுஷி. இவ கூட போய் வாழ்ந்த மாதிரி வாழ்க்கை. கூட எப்படிலாம் வாழணும்னு நினைச்சு இப்படி என் கனவுல மண்ணள்ளி போட்டீங்களே. என்ன பார்த்து சந்தேகப்பட்டீங்கள? இனிமே உன் கூட எப்படி நான் வாழ போறேன்? சீ. இந்த வாழ்க்கை எனக்கு தேவையா? ஏண்டி, அப்ப என்னை விட உனக்கு அவன் முக்கியமாயிட்டான். ம்? நான் இன்னைக்கு உனக்கு சீ ஆயிட்டேன்ல. பரவாயில்லடி. ஆனா இந்த விஷயம் வெளி உலகத்துக்கு தெரிஞ்சா எங்க போயிருப்பா? அவனை பார்க்க தான் போயிருப்பா. ஏய், இங்கே படுத்துட்டு இருக்க? ஏய், மணி 8ஆகுதுடி. ஏய் ஏய், மணி 8ஆகுதுடி. எழுந்துடுறி, போய் டீயை போடுறி. மணி 8ஆகுது, இன்னும் தூங்கிட்டு இருக்க? இவ்வளோ நேரம் தூங்க மாட்டாளே, இன்னும் தூங்கிட்டு இருக்கா? ஏய் ஏய்
ஏந்திர்றி. ஏய் ஏந்திர்றி. ஏய் ஏந்திர்றி. அடி பாவி. ஐயோ அம்மா. அம்மா. ஐயோ. அடி பாவி. இந்த முடிவு எடுத்துக்கடி அம்மா. ஐயோ ஐயோ, என்னை விட்டு போயிட்டியே. உன்னை தவிர வேற எந்த பொண்ணையும் நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலையே. இப்படி ஒரு தவறான பாதையை தேர்ந்தெடுத்துட்டு என்னையும் அனாதை விட்டுட்டு போயிட்டியே. நான் ஏன் அழுவணும்? அவ தப்பு செஞ்சா, அவ போய் சேர்ந்துட்டா. குத்தம் செஞ்ச மனசு குறுகுறுன்னுச்சு, போய் சேர்ந்துட்டா. நான் எதுக்கு அழுவணும்? என் உயிராச்சே நீ. மனசு கேட்கலையடி. அநியாயமா இப்படி மாத்திரை போட்டுட்டு செத்துட்டடி பாவி. ஆனா நீ செத்ததுலயும் தர்மம் ஜெயிச்சிச்சுடி. துரோகம் பண்ற ஒன்ன மாதிரி பொண்ணுங்களுக்கெல்லாம் இதுதாண்டி கதி. மாமா உங்களுக்கு ஆயுசு 100. இப்பதான் உங்களையும் அக்காவையும் நினைச்சேன். டப்புன்னு ஃபோன் பண்ணிட்டீங்க. சரி, அக்கா கிட்ட ஃபோன் கொடுங்களேன், அவர்கிட்ட பேசணும். ஏய் அக்கா உங்க அக்கான்னு. உங்க அக்கா மாத்திரை போட்டுன்னு செத்து போயிட்டா. வந்து தூக்கிட்டு போங்க. அட்ரஸ் சரியாக பார்த்தீங்களா? தெருவு தானா? இந்த வீடாக தான் இருக்கும் பாருங்க. ஆமாம் ஆமாம், இந்த வீடு தான் நினைக்கிறேன். அவர்கிட்ட கேட்போம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். அழகேஸ்வரி மேடம் இருக்காங்களா? சார் அழகேஸ்வரி சந்திரன் வீடு இது தானே? ஆமாம், இப்போ அதுக்கு என்ன? சார் மேடத்தை கூப்பிடுங்க சார். ஓ, இப்போ தனியாலாம் வரதில்ல, எல்லாம் கூட்டமாக வர ஆரம்பிச்சிட்டிங்களா? என்ன சார் சொல்கிறாரு? என்ன பேசுகிறாரு இவரு? சார் மேடத்துக்கு அவார்டு கிடச்சிருக்கு சார். ஓ, இப்போ இதுக்கெல்லாம் கூட அரசாங்கத்தில் அவார்டு தராங்களா? சார் இது மட்டும் இல்லை சார், 50,000 ரூபாய் ரொக்க பரிசு கொடுத்துருக்காங்க சார். இதுக்கெல்லாம் கூட பரிசு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? அந்த சூட்கேஸ் எடுங்க சார். அந்த ஃபோட்டோ எடுங்க. சார் தமிழ்நாட்டு அளவில் நடந்த ஓவியப் போட்டியில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கிடச்சிருக்கு. சார் மேடமை கூப்பிட்டு காட்டுங்க சார். இவருக்கு என்ன சார் தெரிய போகுது இதெல்லாம்? இதெல்லாம் அவங்க திறமைக்கு கிடைச்ச பரிசு. இந்தா பாருங்க. என்ன அவனை தான் வரைஞ்சிருக்க போறா? சார் இங்கே பார்த்தீங்களா? எது கழுவுறாரு இவரு?
என்ன சார் ஆச்சு இருக்கு? இவனுக்கு தான் டாட்டா காட்டிட்டு இருந்தாளா, இவனுக்கு தான் முத்தம் கொடுத்தாளா, இது கூட தெரியாம நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனே. தெய்வமே. சேற்றினில் முளைக்கும் செந்தாமரை என்பார்கள். இவளோ மனம் வீசும் மலராக, பாசவளையின் மாலையாக வாழ்ந்தவள். இந்த சந்திரன் என்ற பாதகனின் சந்தேக பார்வையால் மீண்டும் சேற்றினில் மூழ்கிவிட்டாள். ஆம், சந்தேகம், சந்தேகம், சந்தேகம். இவ்வுலகில் கோடிக்கணக்கான உயிரினம் வாழ்கின்றன. எந்த உயிரினத்துக்கும் இல்லாத ஆறறிவு மானுடனுக்கு மட்டும் உண்டு. அந்த ஆறறிவின் ஆராய்ச்சி தான் சந்தேகம். கணவன் மனைவியை சந்தேகப்படுவதும் மனைவி கணவனை சந்தேகப்படுவதும் வாடிக்கையாகிவிட்டது. நாம் பார்க்கும் ஒவ்வொரு பார்வைக்கும் மறுபக்கம் உள்ளது. அதை ஆராய்ந்து பார்த்து வாழ வேண்டும். இதோ மலராக வாழ வேண்டியவளை செந்நீர் மலராக மாற்றிவிட்டான் இந்த சந்திரன். சந்தேகத்தால் தன் உயிரை மாய்த்து கொண்ட கணவர்களுக்கும் மனைவிமார்களுக்கும் இந்த காவியம் சமர்ப்பணம். உங்கள் நண்பன் பசும்பொன் இரா லெனின்.